பயிற்சி 1.4ல் கொஸ்டின் நம்பர் 3 ஒரே தளத்தில் f of x equal to x cube மற்றும் g of x equal to cube root of x சார்புகளை வரைபடமாக்கு g கம்போசிஷன் f ஐ கணித்து அதே தளத்தில் வரைபடமாக்கு முடிவுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா f of x கொடுக்கப்பட்டது, g of x கொடுக்கப்பட்டது, கிடைமட்டமாக போகக்கூடிய அச்சு x அச்சு, செங்குத்தாக வரக்கூடிய அச்சு y அச்சுன்னு தெரியும். இப்போ இதில் நம்ம f of xக்கான டேபிள்ஸ் போடுறோம். 0ன்னு பிரதிட்டா 0 கிடைக்கும், 2ன்னு பிரதிட்டா 8 கிடைக்கும். அப்போ இதுக்கு வரைபடம் எப்படி போகும்னு பார்த்தா இந்த ஷேப்பில் போகும். இப்படி இருந்து ஆதிப்புள்ளி வழியாக இங்கேருந்து மேல் நோக்கி நகர்ந்திருக்கும். அடுத்தது g of xக்கான டேபிள்ஸ் போடுறோம். 0ன்னு கொடுத்தா அதுக்கும் 0 தானே கிடைக்கும். 2ன்னு கொடுத்தா இந்த இடத்துல நமக்கு 2ன்னு கொடுத்தா கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு கிடைக்கும். 4ன்னு கொடுத்தேன்னா உனக்கு கியூப் ரூட் ஆஃப் 4 கிடைக்கும். 8ன்னு கொடுத்தேன்னா 2 கிடைக்கும். 8ன்னு கொடுத்தேன்னா 2 கிடைக்கும். அப்போ அதுக்கான டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும்? இது அப்படியே இந்த பக்கம் இருந்திருக்கும், இந்த மாதிரி போயிருக்கும். இப்போ நம்ம இதுதான் படம் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் எஃப் கம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஜி எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டது. ஜி கம்போசிஷன் எஃப்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/3 கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 1/x கியூப்னுறோம். இது ஃபுல்லாக ஒரே டைம் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 1/3. இந்த மூணு அடிபட்டு போச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இப்போ இது பார்த்தேன்னா இந்த இரண்டு வளைவரையும் இதற்கு எப்படி இருக்குது? ரெண்டு வளைவரையும் இந்த கோடு சமச்சீராக பிரிக்குது. இந்த கோடு எப்படி இருக்குது? சமச்சீராக பிரிக்குது. தேர்ஃபோர் ஜி ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஒன்றுக்கொன்று நேர்மாறு. ஏன்னா இதனுடைய பிரதிபலிப்பு அதில் இருக்கும். பிரதிபலிப்பு ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அது நேர்மாறு.